எவ்வளாச்சு? 80 ரூபாமா? என்னங்க? சில்லறை இல்லையம்மா? சரி இருங்க வரேன். என்ன வீடு திறந்திருக்கு, யாரையுமே காணோம். ₹30 தானே இருக்கு, இன்னும் ஒரு ₹50 வேணுமே. எந்த டப்பால வச்சிருப்பாங்க? ₹20 தான் இருக்கு. சில்லறை வேணுமே. அத்தை எங்க? அத்தை, 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 சில்லறை. அத்தை, ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? என்னால முடியலவா, நான் பெத்த பிள்ளை ஆம்பளைன்னு சொல்லி உயிரோட இருந்து ஐயோ அத்தை, எனக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. என்ன அத்தை நீங்க? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, அண்ணே, என்னம்மா, என்னாச்சு? அத்தை விஷம் குடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிடல் போன. வாங்க. ஐயோ, வாங்க அண்ணே, கொஞ்சம் கையை பிடிச்சு தூக்குங்க. தூக்குங்க. அத்தை, அத்தை, வெயிட் பண்ணுமா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? ஐயோ இல்ல பரவாயில்ல, இல்லம்மா. புடிங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப நன்றிண்ணே. வர்றோம்மா, பாத்துங்க. திவ்யா, என்னாச்சு? ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இவ்வளவு லேட்? அம்மாக்கு என்னாச்சு? ஆமா, ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? உங்களால தான் அத்தை இப்படி விஷம் குடிச்சிட்டாங்க. என்னாலியா? ஆமா, பின்ன உங்களை யாரு அப்படி சொல்ல சொன்னா? உங்களை பத்தி நீங்க அப்படி சொன்னா அவங்க தாங்குவாங்களா? மனசுக்குள்ளேயே வச்சு குழம்பி வேதனைப்பட்டு இப்ப விஷத்தை குடிச்சிட்டாங்க. பாத்தியாடா மாப்பிள்ள, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ இது ஒரு சாதாரண விஷயம்னு சொன்ன. பாத்தியா இப்ப எவ்வளவு விபரீதத்துல வந்து முடிஞ்சிருக்கு. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன விஷயம் குடிச்சாங்களா? ஏதோ பூச்சி மருந்து குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் வெளியில போயிட்டு வந்து பாக்குறப்ப வாயில நுர தள்ளி இருந்தது. இப்பதான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மேடம், முன்னாடி இருக்கிற ரிசப்ஷன்ல 3000 ரூபாய் பணம் கட்டிட்டு வந்தேன். சரிங்க. அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ இங்கே இருடா. நான் போய் பணத்தை கட்டிட்டு மாமாவுக்கு போன்ல தகவல் சொல்லிடுறேன். பாத்துக்கடா. எல்லாம் உங்களால தான் நடந்தது. கொஞ்சமாவது பொறுப்பா பேசுறீங்களா? என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? எங்க அம்மா உன்னை மலடின்னு சொன்னாங்க.
அதை கேட்டுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதான் கோவத்துல அப்படி சொன்னேன். அவங்க என்ன தானே சொன்னாங்க, நான் கோவப்படலையே. அவங்க அப்படித்தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மருமக நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட மக உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. இப்ப நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு பொறுப்பு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். போதுமா? உன் மேல எந்த பழியும் வராது, பயப்படாத. சரியான நேரத்துக்கு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சரசே, சரசே, நான் உள்ள இருக்கேம்மா, ரூம்ல. மா சரசே, வாங்கம்மா. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுமா. ஏடிஎம் போறதுக்கு டைம் இல்லம்மா, நாளைக்கு எடுத்து கொடுத்துறேன். இது ஒரு நிமிஷம். என்னம்மா இந்த நேரத்துல பெருக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நடந்து நடந்து தரையெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு, கால வேற கூசுது, அதான். இந்தாங்கம்மா, 1000 ரூபாய் போதுமா? போதுமா. ஆமா, எப்பவுமே என்கிட்ட பணம் கேட்க மாட்டீங்களே, அது என்ன இந்த நேரத்துல? அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்? இல்லம்மா, என் வீட்டுக்காருக்கு ஒருத்தன் அடிக்கடி ஃபாரின் சரக்கு கொண்டாந்து கொடுப்பாம்மா. வழக்கமா அவர் ஆபீஸ்ல வந்து தான் கொடுப்பான். இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறாரா, அதான் நேரா வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டாம்மா. அவனுக்கு கொடுக்கறதாம்மா இந்த காசு. அறிவு இருக்காமா உங்களுக்கு? ஏதோ வீட்டுக்காரரு கண்ணு முன்னு தெரியாம கடையில போய் குடிக்கிறாரு, சரி ஓகே. வீடுங்கிறது புனிதமான இடம். வீட்ல வச்ச புருஷனை குடிக்க விடுவீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் உன் புருஷனோட வேலையா? இதுக்கே அசந்துட்டா எப்படி? நிறைய கலகலன்னு சத்தம் வந்துச்சு. நல்லா தொடப்பத்தை உள்ள விட்டு பெருக்கு. பாம்பு குட்டி மாதிரி எல்லாம் சரசரன்னு வருது. ஐயோ, இவர் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடிக்கிறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா. கடவுளே, என்ன கொடுமை இது! ஏன் இந்த மனுஷன் இப்படி மாறி போனாரு? எப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எப்படி குடிக்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியலமா. நான் சொல்லட்டுமா? வரும்போது இடுப்புல சொருகி கொண்டு வந்திருப்பாரு. நைட்டு 1 மணி 2 மணிக்கு போதை தெளிஞ்சிருக்கும். நீ நல்லா தூங்கி இருப்ப. அப்போ பாத்ரூம் போற சாக்குல உள்ள கொண்டு போய் நல்லா ஏத்திட்டு வந்து சைலண்டா தூங்கி இருப்பாரு. பாத்ரூம்ல வச்ச குடிப்பாங்க? அட நீ வேற. என் புருஷன் சாக்கடை கிட்ட நின்னுகிட்டு சகஜமா குடிப்பாரு. கேட்டா அந்த சாக்கடையை விட இந்த சாக்கடை எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவாரு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்றாங்களே இந்த ஆம்பளைங்க. குடின்னு வந்துட்டா நல்லவ கெட்டவ, படிச்சவ படிக்காதவ, ஏழை பணக்கார, அயோக்கிய யோகிய எல்லாருமே ஒரே ஜாதி தானா? சத்தமா சொல்லிடாத. இதையே பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அப்புறமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரசு, சரசு, அத்தை வந்திருக்கேம்மா.
ஐயோ, எங்க அத்தை வந்திருக்காங்க போல இருக்கே. அம்மா, அவங்க குரல் மாதிரியே இருக்கு. உங்க அத்தையா? நான் ஓடி போயிடுறேம்மா. அம்மா 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 அம்மா, எங்கம்மா ஓடுறீங்க? அம்மா, மா, உங்க அத்தை இந்த பாட்டில் எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், சண்டைக்கு வந்துருவாங்க. நான் வரமா, நீ ஆச்சு உங்க அத்தையாச்சு. அம்மா அம்மா அம்மா, ப்ளீஸ்மா என்ன காப்பாத்துங்கம்மா. தாயா புள்ளையா பழகிட்டு இப்படி என்ன தனியா மாட்டி விட்டு ஓட பாக்குறீங்களே. அவங்க இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், சாமி ஆட்டிடுவாங்க. எங்க மானம் மரியாதை எல்லாம் போயிடும்பா. ஏமா, என்னை எதுக்குமா இதுக்குள்ள இழுக்கிற? நான் கடன் வாங்க வந்தவ, நான் என்ன பண்ண முடியுமா? அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்க புருஷன் வீட்ல குடிக்கிற பாட்டில நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அந்த தெருமோனையில இருக்கிற காய்லாங்கடையில காசுக்கு போட்டுருவேன். அப்போ அப்போ இந்த பாட்டிலையும் கொண்டு போய் போட்டுருங்கம்மா. நான் போடுறது ஃபாரின் பாட்டில். அந்த பாட்டிலுக்கு 20 ரூபாய் கொடுப்பான். இது லோக்கல் பாட்டில். இதெல்லாம் போட்டா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? இங்க பாருங்க, பாட்டில அப்படியே குத்திடுவேன். குடிக்கிறது நாத்து புடிச்ச இந்த சரக்கு, இதுல பிரஸ்டீஜ் வேற பாக்குறீங்களா? ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. பாட்டில் எல்லாம் பார்த்தாங்கன்னா போச்சு, மொத்தமா போச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? ஆமா, இத கையில பிடிச்சுக்கோங்க. நான் முன்னாடி போறேன். நீங்க நைஸா இந்த பைய எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வந்து அப்படியே எப்படியாவது உங்க வீட்டுக்கு போயிடுங்க. அத்தை கேட்டா ஏதாவது பேசி சமாளிச்சுக்கோங்க. நான் போனோனே நீங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாங்க. எனக்கு இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் பணம் வாங்கறதுக்கே வந்திருக்க கூடாது. அம்மா, ப்ளீஸ்மா, கொஞ்சம் பேசாம இருங்க. எங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அம்மா அம்மா, ஜாக்கிரதமா. எது நான் ஜாக்கிரதையா? அவங்க உனக்கு தான் மாமியாரு, எனக்கு இல்ல. ஐயோ அம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் பத்திரமா பார்த்து வாங்க. அத்தை, வாங்க அத்தை. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? ஆமாம்மா. என்னம்மா, நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ உள்ளேயா இருந்த? ஆமா அத்தை, பாத்ரூம்ல இருந்தேன். கதவு அப்படியே திறந்து கிடக்கு. நீ ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டுக்கு போயிருக்கியோன்னு நினைச்சேன். இல்ல அத்தை, இங்கதான் இருந்தேன். வணக்கம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? சரசு, என்ன இவங்க உள்ள இருந்து வராங்க? அது வந்து அது நான் பாத்ரூம்ல இருந்தேன். என்னது, நீங்க பாத்ரூம்ல இருந்தீங்களா? ஆமாம்மா, சரசு கூட பேசிட்டு இருந்தேனா, திடீர்னு வயித்த கலக்குச்சு. அதான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, பெட்ரூம்ல எத்தனை பாத்ரூம் இருக்கு? என்னம்மா இது கேள்வி? ஒரு பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் தான் இருக்குமா. நிஜமாவே நீங்க பாத்ரூம்ல இருந்து தான் வரீங்களா? என்னது ஆச்சரியமா இருக்கு. வயித்த கலக்குனா பாத்ரூமுக்கு தானமா போவாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு? உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்ட மாதிரி இருக்குமா? போங்க போய் பாருங்க. அவர் கூப்பிடலையே, எனக்கு எதுவும் கேட்கலையே. ஆமாமா, கூப்பிட்டாரு. ஓ, சரி சரி, நான் வர்றேம்மா. அதே அந்த கையில அது கையில பைமா. பைக்குள்ள என்னம்மா? பையில கைமா. என்னது, கையில இருக்கிற பையில என்னதுன்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி இதுல ஒரு விஷயம் இருந்தது, இப்ப அது இல்லம்மா. சரசு, என்னாச்சு இவங்களுக்கு? அது ஒண்ணும் இல்லத்த. இவங்க அக்னி வெயில்ல பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்கல்ல, அதுல இருந்து இங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆமாம்மா,
என்னது பையில ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கே? அது பாத யாத்திரை போயிட்டு வரும்போது வர்ற வழியில சாமி தீர்த்தம் வாங்கிட்டு வந்தம்மா. தீர்த்தமா? எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா. எனக்கு பழனி ஆண்டவர்னா உயிர். எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கம்மா. அத்தை, ஐயோ, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது சரசு. நீ ஆச்சு, உன் மாமியாராச்சு. என்ன ஆள விடுங்கம்மா, நான் வர்றேம்மா. என்ன சரசு, இப்ப நான் என்ன கேட்டேன்? கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கன்னு தானே கேட்டேன். இந்த மாதிரி இப்படி பயந்து ஓடுறாங்க. ஐயோ அத்தை, அவங்கள விடுங்க அத்தை. அவங்க வரும்போது ஏதோ டென்ஷன்ல வந்தாங்க, அதான் இங்க புலம்பிட்டு போறாங்க. நீங்க உட்காருங்க அத்தை, உட்காருங்க. என்ன அத்தை, நீங்க இப்படி உச்சி வெயில்ல வந்திருக்கீங்க. ஒண்ணு காலையில கிளம்பி வந்திருக்கலாம், இல்ல சாயங்காலமா கிளம்பி வந்திருக்கலாம். காலையில தாம்மா கிளம்புனேன். ஒரு பாடாவதி பஸ்ல ஏறினா அவன் உருட்டுறான். சின்ன பசங்க கூட சைக்கிள் டயரை வேகமா உருட்டுவாங்க. இவன் பஸ்ஸை ஓட்டுறானா இல்ல என்ன பண்றானே தெரியலம்மா. இடையில வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு வழியா வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சுமா. அம்மா, சுப்பு எங்க? அவரு வர நேரம் தான் அத்தை. அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட ஏதாவது கொண்டு வருவா? வேண்டாம்மா, அவன் வந்துட்டும், சேர்ந்தே சாப்பிட்றேன். சரிம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல உதிரி பூ வாங்கினேன். நூல் இருந்தா கூட கட்டிடுறேன். சரிங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். சரசு, என்னத்த? என்னம்மா இன்னும் சுப்புவை காணோம்? அத்தை, ஆபீஸ்ல ஏதாவது ஓவர் டைமா இருந்திருக்கும். இங்க பாருங்க, நீங்க மாத்திரை வேற சாப்பிடணும்ல, அதனால நீங்க சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துக்கோங்க அத்தை. இல்லம்மா, என் பிள்ளைய பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அவனை பார்க்காம படுத்து தூங்குறதா? பரவாயில்லம்மா, எத்தனை மணி ஆனாலும் அவனை பார்த்ததுக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன். அது வரைக்கும் நான் முழிச்சுட்டு தான் இருப்பேம்மா. அவனை பார்க்காம எனக்கு தூக்கம் வராதுமா. யாருங்க பிரதர் முக்கியமான நேரத்துல போனை போட்டு டார்ச்சர் பண்றது? எங்க வீட்ல இருந்து. ஹலோ, சொல்லு சரசு. எங்க இருக்கீங்க? நான் இங்க ஆபீஸ்ல இருக்கேன். என்ன சரசு? இங்க பாருங்க, தயவு செஞ்சு குடிக்க கிடிக்க போயிடாதீங்க. அது உங்க அம்மா வந்திருக்காங்கங்க.